அனைவருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள். யுகாதி அப்படின்னா என்ன? யுகம் வருடம், ஆதினா தொடக்கம். ஆந்திர மாநிலத்தில் பேசக்கூடிய தெலுங்கு மொழியினுடைய வருட பிறப்பு தான் யுகாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுகாதி அப்படின்றத எப்படி கொண்டாடுறாங்கன்னா, நான் ஆந்திரா பார்டரில் வேலூர் என்னுடைய ஊர், அந்த பக்கத்தில் எப்படி செய்வாங்கன்னா, எப்படி தமிழ் வருட பிறப்பை கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த யுகாதியும் கொண்டாடுவாங்க. காலையில் எழுந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புத்தாடையெல்லாம் கொடுப்பாங்க. அதோட நல்ல உணவு பார்த்திங்கன்னா, காலை உணவில் ஒரு நான்வெஜ், அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் செய்து சாப்பிட சொல்லுவாங்க. அதோட இன்னொன்று என்னென்னா, மாங்காய், பச்சையாக தான் மாங்காய், தேங்காய், வெல்லம், அதோட வேப்பிலை கொழுந்து, இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட வைப்பாங்க. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது காலமே எப்படி இருக்குன்னா, எல்லா இன்ப துன்பமும் எல்லாமே கலந்துருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த உணவு முறையை நம்ம புளிப்பு, காரம், கசப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து சாப்பிட வச்சு, இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு பாருங்களேன். எவ்வளவு அழகாக நம்முடைய தமிழர் இந்த விழாக்களை எப்படி கொண்டாடியிருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்னென்னா, யுகத்தில் கூடாதவர்கள் கூட யுகாதியில் கூட வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த வருஷத்தில் நாம் பேசாமல் யார்கிட்டையாவது சண்டை போட்டு விரோதமாக அப்படி இருந்தோம்னா கூட இந்த நாளில் நம்ம சேர்ந்துடணுமா. அப்போ நம்ம அவங்களோட சேர்ந்து பேசி மகிழ்ந்து இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த உறவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். அதனால் நீங்கள் யார்கிட்டையாவது பேசாமல் கோச்சிட்ருக்கீங்களா? அப்படிலாம் இருந்தால் இன்றைக்கி பேசிடுங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.